என்ன காலை உணவுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்பெஷலான பழைய சோறு தான் காலை உணவு. யாருக்கெல்லாம் பழைய சோறு பிடிக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சாமையும் திணையும் 2 சிறுதானிய அரிசியும் போட்டு சாப்பாடாக்கி வச்சுருந்தேன். நல்லா ஊற வச்சு குக்கரில் சாப்பாடாக்கி வச்சுருந்தேன். அது மீதமாயிடுச்சு. அதை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அந்த பாத்திரத்துலேயே. சரி, அடுத்த நாள் கரைச்சி பழைய சோறாக சாப்பிட்டுக்கலான்னு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே நம்ம அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதில் நல்லா கட்டி இல்லாமல் இந்த சோத்தை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த சோத்தில் இந்த பசும்பாலில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் நேற்று நைட்டு. அந்த தயிரை ஊற்றி இன்னும் நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும். நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகாவை உப்பில் வறுத்து கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இந்த கிளாஸ் கடியில் சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா. இப்போது ஒரு டம்ளர் பழைய சோறை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே சாப்பிட்டோன்னா இந்த பழைய சோறுக்கு நடுவில் வெங்காயம் கடிப்படுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லே தெரியாது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றப்ப. வெங்காயம் இந்த மாதிரி நம்ம பச்சையாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது ரொம்ப. இப்போது நீர்க்கடுப்பு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உடனே சரியாகும். அப்புறம் பழைய சோறு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். சைடிஷ் மாம்பழம் வச்சு பழைய சோறு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.